Why many will lose their faith in the last days? ஏன் கடைசி காலத்துல அநேகர்கள் விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள்? இன்னைக்குள்ள சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது அநேக பிள்ளைகள் விசுவாசிகள் ஏன் தேவனுடைய ஊழியர்களாக இருந்தாலும் விசுவாசத்தை விட்டு விலகி போறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் வேதம் நமக்கு நிறைய காரியங்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனோம் என்றால் கடைசி காலத்துல இவைகள் எல்லாம் கண்டிப்பாக நடக்கும் சொல்லிட்டு அநேக தீர்க்கதரிசிகள் அப்போஸ்தலர்கள் ஏன் இயேசு கிறிஸ்துவே இந்த பூமியில இருக்கும் பொழுது அவர் சொன்ன காரியத்தை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அப்போ இதை நம்ம ஜெபித்தாலும் மாற்ற முடியாது, நம்ம விசுவாசத்தை நம்மளால காத்துக்கொள்ள முடியுமே தவிர இந்த மாதிரி காரியங்கள் கண்டிப்பாக நடந்தே ஆகும். இது ஆண்டவர் கொடுத்த ஒரு தீர்க்க தரிசனம். அப்போ இதுல இருந்து நம்ம எப்படி காத்துக்கொள்வது? ஏன் விழுந்து போறார்கள்? முதலாவது, நம்ம விழுந்து போறது எப்ப ஐடென்டிஃபை பண்றோம்னா அதுலயே ஒரு மிகப்பெரிய தப்பு இருக்கு. நம்ம விழுந்து போற ஒரு காரியம், அதாவது விசுவாசிகள், தேவனுடைய ஊழியர்கள், அபிஷேகப்பட்டவர்கள் விழுந்து போற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எங்க இருக்கும்னா அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல, அவங்களுடைய இன்னர் மேன், உள்ளால இருக்கிற மனுஷன், அதாவது அவங்களோட ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையில தான் ஃபர்ஸ்ட் விழுந்து போவார்கள். அதுக்கப்புறம் தான் வெளிப்படையாக அவங்க மாம்சத்துல விழுந்து போவாங்க. ஆனா இன்னைக்கு ரொம்ப சேடஸ்ட் பார்ட் என்னன்னா, அவங்க விழுந்து போறது மாம்சத்துல விழுந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய கிறிஸ்துவர்கள் ஐடென்டிஃபை பண்றாங்களே தவிர அதற்கு முன்னாடியே அவங்க ஆவிக்குரிய ரீதியில விழுந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியல. மாம்சத்துல விழுந்து போய் ஐடென்டிஃபை பண்றதுக்கு நமக்கு வேத ஞானம் அவசியமே கிடையாது. உலகத்தில் உள்ள ஜனங்கள் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கிறிஸ்துவ அறியாத ஜனங்களும் மாம்சத்துல விழுந்து போறதை ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஆனா நீங்களும் நானும் விசுவாசிகளாக இருக்கோம் என்றால் அவர்கள் சத்தியத்துல எப்போ விழுந்தார்கள் சொல்லிட்டு அன்னைக்கு நீங்க ஐடென்டிஃபை பண்றதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஆவிக்குரிய ரீதியில விழுந்திருப்பாங்க. அந்த விழுந்த ஒரு தாக்கம் தான் வெளியரங்கமாக மாம்சத்துல அவங்க விழுவாங்க. நம்ம மாம்சத்துல விழுந்ததுக்கு அப்புறம் ஐயோ விழுந்து போயிட்டாங்க. மாம்சத்துல விழுந்து போறது பெரிய பெரிய மேட்டர் கிடையாது. நீங்க வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா தாவீது ராஜா இருந்தாரு, சவுல் ராஜா இருந்தாங்க. ரெண்டு பேருமே அபிஷேகப்பட்டவர்கள் தான், ராஜாக்களாக அபிஷேகப்பட்டவர்கள் தான். ஆனா சவுல் பாத்தீங்கன்னா மாம்சத்துல விழுந்தது கூட காட்டிலும் அவர் ஆவிக்குரிய ரீதியில விழுந்து போனார். அவருக்குள்ள பெருமை இருந்தது, வசனம் அவருக்குள்ள இருந்தது, தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்ளவில்லை, தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு விரோதமாக சில காரியங்கள் செய்யறாரு, ஒபீடியன்ஸ் இல்ல அந்த இடத்துல. இது எல்லாமே ஸ்பிரிச்சுவல் ஃபால். ஓகேங்களா? அப்போ இந்த ஃபால் தான் இட் வில் லீட் டு தி டிஸ்ட்ரக்ஷன். அதே நேரத்துல தாவீது ராஜா நீங்க பாத்தீங்கன்னா அவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தாரு, வார்த்தையில நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தாரு, ஒபீடியன்ஸ்ல நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தாரு, கீழ்ப்படிதலும் அதுக்கப்புறம் தேவனை ஆராதிப்பதிலும் தேவனுக்கு பிரியமா எந்த ஒரு காரியம் செய்யணும்னு சொல்லிட்டு அதுல ரொம்ப இது கண்ணு கருத்துமாக இருந்தார். ஆனா மாம்சத்துல தவறி விழும்பொழுது அவருடைய ஆவிக்குரிய அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் இட் ஹாஸ் மேட் ஹிம் டு கம் அப். அதனாலதான் நாத்தான் தீர்க்கதரிசி போய் சொல்லும் பொழுது அவர் ராஜாவாக இருந்தார், நினைச்சிருந்தா தலையை வெட்டிருக்கலாம், நாத்தானோட தலையை வெட்டிருக்கலாம். நீர் யார் என்னுடைய நான் ராஜாக்கு முன்னாடி நீ எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு அவரை கொண்டிருக்கலாம். ஆனா செய்யல. அவர் ஸ்பிரிச்சுவலா அங்க ஸ்ட்ராங்கா இருந்தனாலதான் மாம்சத்துல விழுந்தாலும் எந்திரிக்க முடியும். எனக்கு நிறைய பேர் சொல்றாங்க, ஐயோ அவர் மாம்சத்துல விழுந்து போயிட்டாருங்க, அவர் இப்படி ஆயிட்டாருங்க அப்படின்னு சொல்லிதான் மக்களுக்கு ஒரு தெளிவே வருது. ஆனா நீங்களும் நானும் ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது, அவர்கள் ஏற்கனவே ஸ்பிரிச்சுவலாகவே விழுந்து விட்டார்கள். அந்த ஒரு தாக்கம் தான் இன்னைக்கு மாம்சத்துல வந்தது. மாம்சத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஐயோ அம்மா அப்பான்னு கண்டுபிடிக்கிறோம். சோ இது எவ்வளவு ஒரு ஸ்பிரிச்சுவல் லெவல்ல இன்னைக்கு விசுவாசிகளும் சரி, சபை மக்களும் சரி, ஊழியர்களும் சரி, இன்னைக்கு அவங்களை எடுத்து பயன்படுத்துற நிறைய சபைகளும் சரி, ஆவிக்குரிய ரீதியில ஒரு முதிர்ச்சி இல்லாதது நோக்கம் தான் இன்னைக்கு மாம்சத்துல விழுந்ததுக்கு அப்புறம் அவங்களால ஒண்ணுமே பேச முடியவில்லை. ஆவிக்குரிய ரீதியில முதலாவது நமக்கு ஒரு தெளிவு வேணும். ஆவிக்குரிய ரீதியில மக்கள் சத்தியத்தில் நிலைத்திருக்கிறார்களா, கீழ்ப்படுதல் இருக்கிறார்களா, தாழ்மையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா, அல்லது தேவனுக்கு விரும்புற சித்தத்தை செய்து கொண்டிருக்கிறார்களா, அழைத்த தேவன் அந்த அழைப்புல உறுதியா இருக்கிறார்களா, இததான் நம்ம பார்க்கணுமே தவிர அவங்க மாம்சத்துல அதுக்கப்புறம் பர்சனல் லைஃப்ல விழுந்து போறது மேட்டர் கிடையாது. அது அவங்களுக்கும் ஆண்டவருக்குள்ள இன்னைக்கு அதை பத்தி பேசணும் அவசியமே கிடையாது நமக்கு. ஆனா ஸ்பிரிச்சுவலாக அவங்க விழுந்து போயிட்டாலே நாம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா தட் வில் அஃபெக்ட் த சர்ச். இன்னைக்கு சபையை அழித்து விடும், சீரழித்து விடும், அவங்களுக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற அநேக மக்களை அழித்து விடும். வேதத்துல ஒரு வசனம் ரொம்ப தெளிவாகவே போட்டிருக்குது. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அவங்களுடைய ஃபால் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு அழகாவே நீங்க பார்க்கலாம். ஆகிலும்
ஆவியானவர் வெளிப்படையா சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும், முதலாவது வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு அவங்க இடம் கொடுக்குறாங்க. வஞ்சிக்கிற ஆவினா என்னங்க? இன்னைக்கு நிறைய பேர் அபிஷேகப்பட்டு ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? அவங்களை ஏமாத்துறதுக்காகவே அந்தி கிறிஸ்து, அதாவது பிசாசு, அவங்களை வஞ்சிப்பதற்காகவே வேதத்தின் மூலமாகவே வசனத்தை உருட்டி, வசனத்தை தவறாக இன்டர்பிரட் பண்ணி, இன்னைக்கு நிறைய பேர் ரெவலேஷன் ரொம்ப பேசி சத்தியத்துல அவங்க நிலைக்காமல் வேற ஒரு சத்தியத்துல அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னைக்கு நீங்க ஆண்டவர் கொடுக்கிற இந்த வார்த்தையில் நிலைத்திருக்கிறீங்களோ அன்னைக்குதான் நாம இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபால்ல இருந்து விழாமல் இருப்போம். ஓகேங்களா? அவங்க மாம்சத்துல விழுறது அது அவங்களுடைய பர்சனல் வீக்னஸ். பட் ஸ்பிரிச்சுவலா அவங்க விழுறது வஞ்சிக்கப்படுற ஆவியினால மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? அந்த வஞ்சிக்கிற ஆவி அவங்கள மாம்சத்துல விழ வைக்காது, ஆவிக்குரிய இதுல விழ வைக்கும். இங்க பாருங்களேன், ஃபர்ஸ்ட் அட்டாக் எங்க நடக்குதுன்னா அந்த வஞ்சிக்கிற ஒரு காரியம். ஓகேங்களா? அப்போ ஒருத்தர் இன்னைக்கு கள்ள உபதேசங்கள் நிறைய பெருகி கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் செலுப்பின் உபதேசங்கள் ஒரு பக்கம் பெருகி கொண்டது. பண ஆசையினால நிரம்புற சபை நிறைய பேர் இருக்கிறார்கள். சுயம், பெருமை, வீண் பேச்சுகள், ஆடம்பரங்கள், இது எல்லாமே சபையில நம்ம பார்க்க முடியுது. வேதத்துக்கு புறம்பான உபதேசங்கள், இன்னைக்கு சினிமா பாட்டு, களியாட்டங்கள், எது கிளப் எது சர்ச்சுன்னே தெரியாத அளவுக்கு இன்னைக்கு சபை சீரழிந்து கொண்டிருக்கிற ஒரு நோக்கம் அது அந்த வஞ்சிக்கிற ஆவி. முதலாவது ஒரு பர்டிகுலர் பர்சன், ஒரு அனாயிண்டட் மேனை அவனுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் தான் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணும். அது எங்க அட்டாக் பண்ணும்? வேர்ட்ல அட்டாக் பண்ணும். ஏன்னா வேர்ட் இஸ் த லைஃப். அந்த வேர்டு இல்லாமல், வசனத்தை நீங்க தியானிக்காமல் உங்களால ஜீவிக்க முடியாது. வசனம் இல்லாமல் ஆவிக்குரிய மனுஷன் வாழ முடியாது. இன்னைக்கு வசனத்தை அவன் வஞ்சிக்கிற விதத்துல ஒருத்தனுக்குள்ளாக என்டர் ஆயிருச்சுனாலே அவன் வஞ்சிக்கப்பட்டான்னு அர்த்தம். ஓகேங்களா? அவங்களோட உபதேசம் அது தவறாகி போறதுக்கு முன்னாடியே அவங்க வஞ்சிக்கப்பட்டது நிமித்தம் தான் அவங்க உபதேசம் தப்பா இருக்குது. இன்னைக்கு அவங்க எப்படி சொல்லி தப்பீங்க? உங்களுக்கு எல்லாம் வெளிப்பாடு இல்லைங்க, உங்களுக்கு எல்லாம் எங்க அளவுக்கு வெளிப்பாடு இல்லாதனாலதான் நீங்க இன்னும் பழைய லெவல்ல இருக்கிறீங்க. பணத்தை குறித்து வெளிப்பாடு இல்ல, கோடிகளை குறித்து வெளிப்பாடுகள் இல்ல, நீங்க சிறு தெய்வர்களாக இருக்கிறீங்க, அந்த வெளிப்பாடு கூட இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அநேக தவறான உபதேசங்கள் சபைகளில் பெருகி கொண்டிருக்கிறது. இதுதான் ஒரு விழுந்து போறதுக்கு ஒரு முதலாவது ஒரு அடையாளம். மாம்சத்துல விழுந்து போறது ஒரு பெரிய அடையாளமே கிடையாது. அது யார் வேணாலும் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஆனா ஸ்பிரிச்சுவல் ஃபால் நீங்க ஐடென்டிஃபை பண்ணாதான் இந்த கடைசி காலத்துல உங்களை வஞ்சிக்காதபடி, நீங்க ஏமாந்து போகாதபடி உங்களை காத்துக்கொள்ள முடியும். அந்த வசனத்துல இன்னும் போட்டிருக்கிறது, இந்த வஞ்சிக்கிற ஆவிகளும் பிசாசுகளின் உபதேசங்கள். இந்த பிசாசோட உபதேசம் இருக்கு. பிசாசோட டாக்டரின்ஸ் ஆஃப் டீமன்ஸ் இங்கிலீஷ்ல போட்டிருக்கோம். பிசாசோட உபதேசம் அப்படின்னா, பிசாசும் இந்த பைபிளை தூக்கிட்டு தான் வருவான். ஓகேங்களா? ஒரு ஊழியர்காலர் மூலமாக அல்லது ஒரு விசுவாசிகள் மூலமாக. ஆனா அந்த வசனத்தை அவன் புரட்டி போடுவான். கடைசி காலத்துல ஒரு பெரிய பஞ்சம் உண்டாகும் சொல்லிட்டு தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். அப்போ என்ன பஞ்சம்? உணவுக்கா அல்லது பணத்துக்கா அல்லது எக்கனாமி ஒரு பிரேக் டவுன், அதெல்லாமே ஒரு பக்கம் நடந்தாலும் சபையில ஆவிக்குரிய ரீதியில ஒரு ஃபேமைன் உண்டாகும். அந்த பஞ்சம் எங்கன்னா வசனத்துக்கு. அப்படின்னா எல்லார் வீட்டுல இருக்கிற பைபிள் யாருமே எரிக்க மாட்டாங்க அல்லது தூக்கி போட வச்சிட மாட்டாங்க. எல்லா வீட்லயும் 1 இல்ல 10 பைபிள் வச்சிருப்பாங்க. ஆனா அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அதுக்குள்ள ஒரு ஃபால்ஸ் ரெவலேஷன். இன்னைக்கு ஃபால்ஸ் ரெவலேஷன் நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இருக்கு. ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல் இஸ் a ஃபால்ஸ் ரெவலேஷன். ஓகேங்களா? அதே போல இன்னைக்கு ஹைப்பர் கிரேஸ், ஓகேங்களா, சாவாமைங்கிறது ஒரு ஃபால்ஸ் காஸ்பல்ஸ். இது எல்லாமே இன்னைக்கு சபைக்குள்ளாக புகுந்து மக்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறது. இன்னும் பாத்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் ஆழமா போக போதுன்னா, இன்னைக்கு ஆண்டவருக்கு மேல உள்ள அன்பு யாருக்குமே இல்லை. ஆண்டவர் மூலமாக எனக்கு என்ன லாபம் கிடைக்கும், கிறிஸ்துவின் மூலமாக எனக்கு என்ன நன்மை கிடைக்கும், கிறிஸ்துவின் மூலமாக எனக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும், அதுதான் பிரதானமாக நோக்கமா இருக்குதே தவிர இவங்க யாருமே ஆண்டவருக்குள்ளாக வரணும், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்கணும், 2ஆம் வருகையில ரகசிய வருகையில பங்கேற்கணும், அவரோட சேர்ந்து 1000 வருஷம் ஆளுகை செய்யணும், அந்த ஒரு ஆசை யாருக்குமே இல்லை. இன்னைக்கு அந்த 1000 வருஷ அரசாட்சியை பத்தி எத்தனை சபைகள் இன்னைக்கு பேசுதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் அநேக இடங்களுக்கு போகும்போது அவங்களுக்கு நிறைய விசுவாசிகள், 40 வருஷம் 50 வருஷம் இருந்த விசுவாசிகளுக்கு 1000 வருஷ அரசாட்சி இருக்கான்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சோ அந்த அளவுக்கு இன்னைக்கு வசனத்துல இவங்க ஒரு 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 பேசிக் லெவல்ல தான் இருக்கிறாங்களே தவிர வசனத்துல அவங்க ஸ்ட்ராங்கா இல்ல. இதன் நிமித்தம் தான் அநேக செலிபிரிட்டி பிரீச்சர்ஸ் இன்னைக்கு வஞ்சிக்கிற நோக்கத்தோட மக்களை ஏமாத்தி
அவங்க கிட்ட இருந்து மேக்சிமம் ஷார்ட் டைம்ல எவ்வளவு சம்பாதிக்கலாம்னு சம்பாதிச்சுட்டு அவங்க தலைமறைவாயிருவாங்க. இன்னைக்கு கடைசி காலத்துல இது மட்டும் இல்ல, அநேக காரியங்கள் நடக்கும். வேதம் தீர்க்கதரிசனமாக சொல்லுது. ஓகேங்களா? யாரெல்லாம் இந்த ஃபால்ஸ் டாக்டரின்ல இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் இந்த பிசாசின் உபதேசத்துல மாட்டிக்கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் பொய்யருடைய மாயத்தில் வஞ்சிக்கிற ஆவிகளை மாட்டிக்கிட்டு இருக்கிறார்களோ, அந்த ஃபால்ஸ் மிராக்கிள்ஸ், ஃபால்ஸ் ப்ராஃபசிஸ் இதெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்களோ, அவங்க எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒரு ஃபைனல் சான்ஸாக வெளியரங்கமாக வெளிப்படுத்துவார் மக்களுக்கு. இவங்கெல்லாம் தப்பு, இப்ப மாதிரி நம்புங்க, இப்ப மாதிரி இதுல இருந்து வெளியே வாங்க, என்னை மட்டும் விசுவாசிங்க, வேதத்துல நிலைத்திருங்க, நீங்க சுயத்தோட உங்களுடைய உங்களுடைய உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிருபைகளால வேதத்தை தியானித்து ஆண்டவரோட நெருங்கி பழகுங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் ஆண்டவர் இவங்களுடைய திரைச்சீலைகளை கிழித்து நமக்கு காமிப்பாருங்க. ஒரு தடவை காமிப்பார் கண்டிப்பா அவருடைய வருகைக்கு முன்னாடி. அதுதான் ஒரு ஃபைனல் சான்ஸாக இருக்கும். அந்த சான்ஸை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க, அதெல்லாம் இப்ப ஸ்லோவா இனிமேல் நடக்கும். இல்ல அது அந்த சான்ஸை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த விசுவாசத்துல இருந்து விழுந்து போறவதை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அதனாலதான் மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பேன்னு ஆண்டவர் கேட்டார். இல்ல அவ்வளவு விசுவாசத்தின் குலைச்சல்கள் இனி கடைசி நாட்கள்ல நடக்கும். ஒருத்தர் தப்பு பண்ணி அவர் விழுந்து மாம்சத்துல விழுந்ததுக்கு அப்புறம் அவரை வந்து நம்மளால ஐயோ முடியலைங்க அப்படி ஏன் இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதும் நிறைய பேர் இருக்கிறாங்களே தவிர, மாம்சத்துல விழுந்தது ஆண்டவர் எப்படியாவது தூக்கிடுவார். அவங்க மன்னிப்பு கேட்டா ஆண்டவர் படிச்சார். ஆனா ஸ்பிரிச்சுவல் ஃபால் இஸ் வெரி டேஞ்சரஸ். இன்னைக்கு அதை தெரிந்து கொள்ளாமல் அநேகர்கள் அவர்களுக்கு பின்னாடி ஆவிக்குரிய ரீதியில விழுந்து தங்களுடைய ஆத்மாவை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். மாம்சத்துல விழுறது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. ஆவிக்குரிய ரீதியில விழுந்து போறதுதான் ஒரு மிகப்பெரிய பரிதாபம். ஆவிக்குரிய ரீதியில ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபால் அது விழுந்துட்டோன்னே தெரியாது. மாம்சத்துல விழுந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியுது. சத்தியத்துல விழுந்து போறதுதான் ஒரு அவலநிலை. அந்த அவலநிலைக்குள்ளாக நீங்க மாட்டிக்காதபடி ஒவ்வொருத்தரும் தனித்தனியா எச்சரிக்கையோடு நாளைக்கு பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக என்றாகும் பொழுது ஆண்டவரே அவர்னாலதான் அந்த சபை ஒழுங்கா தான் போயிட்டு இருந்தேன், நான் தசமபாகம் கொடுக்கிறேன், ஊழியம் பண்ணேன், மிராக்கிள் பண்ணேன், அதெல்லாம் ஒரு மேட்டருமே கிடையாது. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நீ விசுவாசத்துல நிலைத்திருந்தாயா. இன்னைக்கு அநேகர்கள் இடறி போற ஒரு காலம். இது ஏன் விழுந்து போறதுன்னா, இட்ஸ் பிகாஸ் அவங்க பிசாசின் உபதேசத்தை ஃபர்ஸ்ட் நம்பினாங்க. அந்த பொய்யருடைய அந்த வஞ்சகத்துல அவங்க மாட்டிக்கிட்டு இருந்தது நிமித்தம் அந்த வஞ்சகத்தின் ஆவியும் அவங்க ஃபால்ஸ் டாக்டரின்லதான். அதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாவற்றையும் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போனார்கள். எப்போ விசுவாசத்தை விட்டு விலகி போனார்கள்? மாம்சத்துல விழுந்ததுக்கு அப்புறம் கிடையாது. அவங்க ஃபர்ஸ்ட் ஃபாலே அவங்களோட ஸ்பிரிச்சுவல் ஃபால். எல்லா விசுவாசிகளும் விழுந்து போற ஃபர்ஸ்ட் இடமே ஸ்பிரிச்சுவல்ல தான் இருக்கும், அவங்களோட டாக்டரின்ஸ்ல தான் இருக்கும், அவங்களோட வேர்ட்ல தான் இருக்கும். அதுல விழுந்ததுக்கு அப்புறம் தான் அது ஸ்லோவா தட் வில் இம்பாக்ட் ஆன் த ஃபிளஷ். அவுட் சைட்ல அப்புறம் தான் வெளியில வரும். ஃபர்ஸ்ட் உள்ளாலதான் விழுவாங்க. ஓகேங்களா? அவங்க எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி விழால விழுந்ததை இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இன்னைக்குதான் விழுந்துட்டான்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா நீங்களும் நானும் பிரியமானவர்களே, தேவன் விரும்புற ஒரு வாழ்க்கை, அந்த விசுவாச ஜீவியம், விசுவாசத்தின் ஓட்டம், அதை பற்றி கொண்டு அவருடைய ராஜ்யத்துக்கு தகுதியா இருப்போம். கர்த்தருக்கு பயப்படுற பயம் நமக்கு காணப்படும். இந்த மாதிரி உள்ள ஜனங்கள் பாத்தீங்கன்னா, சவுல் ராஜா கிட்ட யாரும் எத்தனையோ பேர் போய் சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார். இல்லைங்களா? அது அந்த மனம் திரும்புறதுக்குள்ள ஒரு காரியம் இந்த ஃபால்ஸ் டாக்டரின் மூலமா அவங்களுக்கு உள்ளாக ஆழமாக பதிஞ்சிருச்சு. நாங்க மனமே திரும்ப மாட்டாங்க, நாங்க அப்படிதாங்க இருப்போம், நாங்க அப்படிதாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டர்னான ஒரு ஸ்டபர்ன் கேரக்டர்ஸ் அவங்களுக்கு பயங்கரமா வந்தது. இதெல்லாமே இந்த ஃபால்ஸ் டாக்டரின் மூலமா வந்தது. இல்லைங்களா? பாருங்களேன், இந்த கள்ள உபதேசம் எவ்வளோ தீவிரமாக, எவ்வளவு மோசமாக செயல்பட்டு அவங்களை அழிக்கின்ற நோக்கத்துக்குள்ளாக இன்னைக்குள்ள காலகட்டம் சென்று கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் ஜெபத்திலும் வார்த்தையிலும் தரித்திருந்து தேவனுடைய வருகைக்கு ஆவலோட காத்திருந்து உங்களுடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டு பயபக்தியோட தேவனை ஆராதித்து தேவனுடைய சன்னிதானத்துல பரிசுத்தமாக ஆவியானவருடைய துணை கொண்டு, ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறார். ஓகேங்களா? அந்த ஆவியானவருடைய பலத்தால ஒவ்வொரு நாளும் நம்ம விசுவாசத்தை கடைசி வரையும் காத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த சத்தியத்தை ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பார்னு நினைக்கிறேன். விசுவாசிக்க கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.